Lesson is on magnetic effects of electric current. So in your NCERT it is our last lesson. So in the lesson it is a continuation of electricity lesson தான். So electricity lessonல பார்த்தோம் அப்படின்னா there are two effects we have seen. First என்ன அப்படின்னா heating effects, that means the Joule's heating effects. அது நமக்கு ஒரு applications. Next என்ன பார்த்தோம் அப்படின்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ். ஸோ இங்கே இந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டை பற்றி மட்டும் ஃபுல்லாக படிப்போம். அதாவது என்னென்னா, இப்போ ஒரு கண்டக்டர் இருக்குது, when a current is passing through this conductor, ஸோ இதில் நமக்கு ரெண்டு விஷயம் ப்ரொடியூஸ் ஆகும். ஒன்று ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், இன்னொன்று இதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ஹீட்டிங் எஃபெக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி லெசன்லேயே ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அந்த கான்செப்ட் வரும். மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வி ஹாவ் அ செப்பரேட் லெசன். ஸோ ஃபஸ்ட்டு திங் டுடே இந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, த ஆக்டிவிட்டி, எந்த ஆக்டிவிட்டியை வச்சு வி ஆர் டிட்டர்மைனிங் தட் இதில் மேக்னெட்டிக் எஃபெக்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இதை ஃபர்ஸ்ட்டு ஃபைண்ட் பண்ண சயின்டிஸ்ட் ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆய்ஸ்டட். ஸோ அதில் தான் என்ன சொல்கிறாருன்னா, ஆய்ஸ்டட் நமக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் நடத்துகிறாரு. அதில் இந்த மேக்னட்டிசமும் எலக்ட்ரிசிட்டியும் ஒன்று இன்டர் ரிலேட்டட் அப்படிங்கிறத அவர் தான் கண்டுபிடிக்கிறார். ஓகே, ஸோ பிஃபோர் ஜம்பிங் இன் டு த ஃபர்ஸ்ட் டாபிக் ஆஃப் ஆக்டிவிட்டிக்கு ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ரீகேப் பார்க்கணும். அதாவது என்னென்னா, ஸோ மேக்னெட், ஸோ இதுவும் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு தட் நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். மேக்னெட் அப்படிங்கிறது தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். ஸோ இங்கே பெக்யூலராக நம்ம இந்த பார் மேக்னெட் பார்த்துக்கணும். ஒரு மேக்னெட் இருக்குன்னா இதுக்கு ஒரு நார்த் போல் அண்ட் சவுத் போல் இருக்கும், சரியா? ஸோ இந்த மேக்னெட்டை சுற்றி ஒரு குறிப்பிட்ட ரீஜியன் வரைக்கும் என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதாவது என்னென்னா, நான் ஒரு அயன் நெயில் எடுக்கிறேன், அந்த அயன் நெயிலை நான் இங்கேருந்து அதாவது இந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை தாண்டி நான் வைக்கும்போது இது அட்ராக்ட் ஆகாது. அதே நான் இங்கே வைக்கிறேன், அப்போயும் எனக்கு அட்ராக்ட் ஆகாது. ஸோ இந்த ரீஜியனுக்கு உள்ளே நான் கொண்டு வரும்போது தான் இட் ஃபீல்ஸ் சம் கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன். ஓகே, ஸோ நான் இன்னும் கிட்ட கொண்டு வரேன் இந்த அயன் நெயில், அப்போ இன்னும் அதிகமாக அட்ராக்ட் ஆகும். ரொம்ப கிட்ட வந்தோம்னா இட் வில் கோ அண்ட் ஸ்டிக் இன் டு திஸ் மேக்னெட். ஓகே, ஸோ அப்போ என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ரீஜியனுக்கு வரைக்கும் இந்த மேக்னெட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இதை நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ இதை கண்ணுக்கு தெரிய வைக்கணுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது. அது ஒன்றும் இல்லை, இட் இஸ் சிம்பிள் எக்ஸ்பிரிமெண்ட். என்னென்னா, இந்த மேக்னெட்டை ஒரு கார்ட்போர்டில் அயன் ஃபில்லிங்ஸை போட்டுடுவாங்க. அதில் இந்த மாதிரி ஒரு பார் மேக்னெட்டை வச்சோடனே இந்த அயன் ஃபில்லிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் நமக்கு இந்த மாதிரி அலைன் ஆகும். அதாவது இந்த இடம் ஃபுல்லாக அயன் ஃபில்லிங்ஸ் இப்படி 1 minute. ஸோ இப்போ நம்ம நான் கொஞ்சம் பெரிய பார் மேக்னெட் ஐம் ட்ராயிங் இட். ஸோ இந்த பெரிய பார் மேக்னெட் நான் வரைஞ்சிட்டு என்ன பண்ணுவேன்னா, அந்த ஒரு ஆக்டிவிட்டியில் இதை சுற்றி அயன் ஃபில்லிங்ஸ் நம்ம போட்டுடுவோம். ஸோ இந்த அயன் ஃபில்லிங்ஸை லைட்டாக ஜென்டலாக டேப் பண்ணும்போது என்ன ஆகுனா, இந்த அயன் ஃபில்லிங்ஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் இந்த மாதிரி அலைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு கர்வ்ஸ் தான் எனக்கு அலைன் ஆகும். ஸோ க்ளோஸ்டு கர்வ்ஸ் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸுன்னு சொல்லுவோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த லைன்ஸ் மாதிரி இப்படி போகுது. நம்மளோட ரெப்ரசன்டேஷன் நமக்கு தெரியணும் இல்லையா, மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி போகுது என்னென்னு. ஸோ அந்த ஆக்டிவிட்டி நமக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். ஸோ இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இப்படி தான் ஒரு பார் மேக்னெட்டை சுற்றி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது என்னென்னா, இந்த மேக்னெட்டோட வெளியே பார்த்தோன்னா இது எல்லாமே நார்த் டு சவுத்தில் எனக்கு போகும். நார்த்லேருந்து எனக்கு சவுத்துக்கு போகும். அதே எனக்கு இன்சைட் த மேக்னெட்டில் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஃப்ளோயிங் ஃப்ரம் சவுத் டு நார்த் அஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். அது ஒரு இம்பார்ட்டண்டான கீ திங். என்ன அப்படின்னா, ஒரு பார் மேக்னெட் இருக்குது அப்படின்னா அந்த பார் மேக்னெட்டை சுற்றி எனக்கு நார்த் டு சவுத்தில் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் போகும். அதே இன்சைட் சவுத் டு நார்த் தான் எனக்கு போகும். ஓகேயா? ஸோ இது வித் அன் அயன் ஃபில்லிங் நம்ம கண்ணில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ எனக்கு அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு அயன் ஃபில்லிங்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ வாட் இஸ் த ப்ரைமரி மெத்தட் டு ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன் அன்
மேக்னெட் அப்படின்னா ஐ ஹாவ் டு டேக் அ காம்பஸ்க்குள்ளே பார்த்தோன்னா ஒரு மேக்னெட்டிக் நீடில் இருக்கும். ஸோ இந்த மேக்னெட்டிக் நீடில் நான் கிட்ட கொண்டு வர்றப்போ அது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்படி டிஃப்ளெக்ட் ஆகிறத வச்சு தான் அங்கே வந்து எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இது எப்படி? ஹவ் மீன்ஸ் இப்போ நான் ஒரு 2 மேக்னெட் எடுக்கிறேன், இங்கே நார்த்து சவுத்து. இங்கே என்ன பண்ணுறேன், இன்னொரு மேக்னெட் எடுக்கிறேன், இதோடது சவுத் அண்ட் நார்த் இருக்கும். 2 மேக்னெட்டை நான் கொண்டு வரும்போது இது எனக்கு என்ன ஆகும், எனக்கு இது வந்து ரிப்பல் ஆகும். ஏன்னா திஸ் இஸ் அ லைக் போல். அதே நான் இந்த மாதிரி நார்த் சவுத் அண்ட் இன்ஸ்டட் எனக்கு வந்து நார்த் சவுத் இப்படி எடுக்கிறேன்னா இந்த இடத்துல எனக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் இதுவும் இந்த பக்கம் தள்ளி போகுது. இதை நான் எங்கே வச்சேன்னா இது இந்த பக்கம் கிட்ட வருது. அப்போ என்னென்னா அது இருக்கக்கூடிய பொசிஷன்லேருந்து தள்ளி வருது. ஸோ தேட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டிஃப்ளெக்ஷன். ஓகேவா? ஸோ அப்போ என்ன, 2 மேக்னெட்டும் எனக்கு டிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதை வச்சு தான் நம்ம ஒரு காம்பஸுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் செல்ஃப் அ ஸ்மால் மேக்னெட். இதுவே ஒரு மேக்னெட் தான். ஸோ ஏன்னா நம்ம சொல்லும்போதே அந்த காம்பஸ்க்கு உள்ளே வந்து ஒரு மேக்னெட்டிக் நீடில் இருக்கும். அந்த மேக்னெட்டிக் நீடில் இட் ஆல்வேஸ் பாயிண்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் நார்த் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். அதாவது என்ன அப்படின்னா நான் இந்த மாதிரி லைக் நார்த்லேருந்து சவுத்து நான் கொண்டு போகிறேன் அப்படின்னா எனக்கு அது கரெக்டாக எனக்கு டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த காம்பஸ் டிஃப்ளெக்ட் ஆகிறத வச்சு தான் அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிப்போம். இதுதான் இப்போ நமக்கு ப்ரைமரியான கான்செப்ட். இந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம இந்த ஆக்டிவிட்டியே பார்க்க போகிறோம். இதுதான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்கே. ஸோ இந்த ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் தி மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டில் இருக்கக்கூடிய டயக்ராம். ஸோ ஆக்டிவிட்டி நமக்கு எப்படி வேணாலும் கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் த ஆக்டிவிட்டி டு டிட்டர்மைன் த மேக்னெட்டிக் எஃபெக்ட் இன் அண்ட் கரண்ட் கேரிங் கண்டக்டர்னு கேட்கலாம். ஸோ அப்போ ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது இல்லை மேக்னெட்டிக் எஃபெக்டை நான் அனலைஸ் பண்ணோன்னா நம்ம இந்த ஆக்டிவிட்டியை தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இதுதான் நமக்கு சர்க்கியூட் டயக்ராமும் கூட. சர்க்கியூட் டயக்ராம் வாட் எவர் இட் இஸ் நம்ம அதே மாதிரி தான் ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு whenever they are asking the question like ஆக்டிவிட்டி மாதிரினா நான் அதை 5 மார்க்லேயோ 4 மார்க்லேயோ கேட்டாங்க அப்படின்னா எப்படி எழுதணும் அப்படின்னா we have to write aim, apparatus required, and இந்த apparatus requiredக்கு அப்புறம் you have to draw the circuit diagram. ஸோ அந்த சர்க்கியூட் டயக்ராம் முடிஞ்ச அளவுக்கு புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ட்ரா பண்ணுங்கள். அதனால தான் நான் அதே பிக்சர் எடுத்துக்கணும் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஓகேவா? ஒரு பேட்ரி ஆர் இந்த செல் பார்த்தோம்னா the cell should have the battery should have 2 cells. பாசிட்டிவ்லேருந்து அம்மீட்டரோட பாசிட்டிவ், அதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அங்கேருந்து ஒரு கண்டக்டர். ஸோ இந்த XYங்கிற கண்டக்டரை வச்சு தான் நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டே பண்ண போகிறோம். அதாவது இந்த கண்டக்டர் என்ன பண்ணுறோன்னா ஒரு கார்ட்போர்டு வழியாக உள்ளே பாஸ் ஆகுது. இந்த கார்ட்போர்டில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டு இந்த கார்ட்போர்டை ஹரிசாண்டலாக வச்சிடுறாங்க. ஓகேவா? ஸோ கார்ட்போர்டை இப்படி வச்சுட்டு இது வழியாக நமக்கு இப்படி கண்டக்டர் போகிற மாதிரி. ஸோ எதுக்காக அந்த கார்ட்போர்ட்னா ஒரு காம்பஸை பக்கத்தில் வைக்கிறதுக்காக தான் அந்த கார்ட்போர்ட் வச்சுருக்காங்க. ஓகே? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எய்ம் இல்லை நம்ம அப்ஜெக்டிவ்னு கூட எழுதிக்கலாம். இது என்ன சொல்லுது? டு டிட்டர்மைன் த மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்ட் இன் அ கண்டக்டர் ஆர் வி கேன் ரைட் ஆஸ் அ கரண்ட் கேரிங் கண்டக்டர். ஸோ இங்கே கரண்ட் கேரிங் கண்டக்டர் இதுதான் எய்மாக இருக்கும். என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு கண்டக்டர் எதில் பண்ணுறோம்? XY. ஓகே. நெக்ஸ்ட்டு கனெக்டிங் வைஸ் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அம்மீட்டர் எதுக்காகனா கரண்ட் இதில் போகுதா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்க 1 ஆம்பியரா 2 ஆம்பியரா அந்த மாதிரி. ஓகே. நெக்ஸ்ட் வாட் இஸ் த திங் வி ஆர் யூஸிங்? கீ, ஸ்விட்ச். கீ இல்லாட்டி ஸ்விட்ச். நெக்ஸ்ட் ஒரு கார்ட்போர்டு யூஸ் பண்ணுறோம், பேட்டரி யூஸ் பண்ணுறோம், ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறோம், அண்ட் ஃபைனலி காம்பஸ் இட் இஸ் நீடட். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா த திங் யூ ஹாவ் டு கன்சிடர் இஸ் கனெக்ட் த கண்டக்டர், பேட்டரி, கீ இது எல்லாத்தையும் சர்க்கியூட் டயக்ராமில் இருக்க மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த கண்டக்டர் XYயை இந்த கார்ட்போர்டில் பாஸ் ஆகிற மாதிரி அந்த கார்ட்போர்டை ஹரிசாண்டலாக ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டக்டர் வந்து ஸ்விட்ச் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ இன் திஸ் கேஸ் ஸ்விட்ச் வந்து ஓப்பனில் இருக்குது. அப்போ ஸ்விட்ச் ஓப்பனில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இந்த காம்பஸ் இங்கே பக்கத்தில் வைக்கும்போது இந்த கார்ட்போர்டில் இந்த காம்பஸ் எந்த டிஃப்ளெக்ஷனையும் நமக்கு கொடுக்கல. அப்போ அது நார்மலாக ஒரு கண்டக்டர் தான். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? வி ஆர் கோயிங் டு க்ளோஸ் த கீ. அந்த சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ அப்போ சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணும்போது ஆப்வியஸாக த கரண்ட் வில் பாஸ். அந்த கரண்ட் வந்து அம்மீட்டரில் போகும். அதை வச்சு நம்ம எவ்வளோ கரண்ட் போகுது அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஏன் இங்கே அம்மீட்டர் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் வி வில் சி
கரண்ட்டை அதிகப்படுத்தினா டிஃப்ளெக்ஷன் என்ன ஆகுது, கரண்ட்டை கம்மி பண்ணால் டிஃப்ளெக்ஷன் என்ன ஆகுது, அப்போ அதிகப்படுத்துகிறோமா கம்மிப்படுத்துகிறோமாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த அம்மீட்டர். ஸோ அதனால தான் ஆரம்பத்துலேருந்தே வி ஆர் யூஸிங் திஸ் அம்மீட்டர். அப்போ கரண்ட் இது வழியாக போய் இந்த கண்டக்டரில் பாஸ் ஆகும். அப்போ இந்த கண்டக்டரில் பாஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா the compass will start deflecting. ஸோ ஆப்வியஸாக நான் இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு, மேக்னெட்டுக்கு பக்கத்தில் நான் ஒரு காம்பஸை எடுத்து கொண்டு போய் வச்சேன் அப்படின்னா அது டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஏன் டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா பிகாஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்ட் அரவுண்ட் திஸ் பார் மேக்னெட். அப்போது இந்த ஆக்டிவிட்டியில் நான் இங்கே காம்பஸை பக்கத்தில் வைக்கும்போது காம்பஸ் டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கண்டக்டரை சுற்றி எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் இந்த ஆக்டிவிட்டியில் வச்சு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரில் நான் கரண்ட்டை பாஸ் பண்ணுறப்போ எனக்கு அங்கே டிஃப்ளெக்ஷன் நடக்குது. ஸோ அதை வச்சு அந்த டிஃப்ளெக்ஷனை வச்சு தான் நம்ம என்ன டிட்டர்மைன் பண்ணுறோன்னா கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஹேஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரவுண்ட் இட். ஸோ அதுதான் நமக்கு இங்கே லாஸ்ட் பாயிண்ட். ஹென்ஸ் திஸ் ஆக்டிவிட்டி ஷோஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ப்ரொடியூஸ் இன் த கண்டக்டர் when the current is passing through it. ஸோ இதுதான் எனக்கு ஃபைனலான ரிசல்ட்டும் கூட. ஓகே, ஸோ whenever they are asking in 5 marks நம்ம மினிமம் ஒரு 5 points எழுதினா தான் நமக்கு மேட்டர். ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு ஸ்ப்ளிட் அப் இருக்கும். சர்க்யூட் டயக்ராமுக்கு they will give 1.5 marks, 1.5 marks இருக்கலாம். எய்ம், apparatus, ரெக்வயர், இது எல்லாத்தையுமே நமக்கு பிரித்து கொடுப்பாங்க. ஓகே, இட் மே வேரி அக்கார்டிங் டு த இயர். ஓகே, ஸோ லாஸ்ட் இயர் எப்படி இருந்தது, இந்த இயர் இருந்துச்சு. ஸோ whenever they are asking about the activity நம்ம இந்த மாதிரி எழுதுனா we have more chance to secure a good mark. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட்னா என்ன, மேக்னெட்டிக் எஃபெக்ட் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சா, ஆய்ஸ்டட். ஸோ ஆய்ஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு தான் நெக்ஸ்ட் நம்ம டெலிஃபோன், ரேடியோ அண்ட் டிவி இதில் எல்லாத்துலேயுமே இந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் and it is a basic lesson for your higher education also. Okay, we'll see the next topics in the continued videos. Thank you.